ஏ துணை. சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானமென்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானமென்னும் அஞ்சன சிலாகையால் திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியம். திருமெய்ஞான கொரல். வாக்கியம் 73. சர்வலோக சரண்யனாகிய ஈசன் மனிதனிடத்தில் வந்து குடியேறி இருக்கிறான். நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருக்கிறேன். நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா என்று வேதத்தில் நம்மை பார்த்து இறைவன் கேட்கிறான். ஆனால் மனிதனோ தான் படைத்த மரத்தால் கல்லால் ஆகிய ரூபத்தை தெய்வமென்று சொல்லி வணங்குகிறான். தான் இப்படி வணங்குவதால் இவன் உள்ளத்தில் குடியேறியிருக்கும் சர்வைக்கிய வஸ்துவாகிய அந்த ஈசனையும் ஒரு ஜடத்தை வணங்கும்படி செய்கிறானே, அந்த பாவம்தான் இவனுக்கு மீளா நரக தண்டனையை தருகிறது. சர்வ படைப்புகளிலும் வைத்து உன்னதமான படைப்பு மனிதன்தான். அவனை விட உன்னதமானது அறிவு. அந்த அறிவு மனித சட்டை தாங்கி ஒரு ரூபமாக வருவதே தெய்வம். அதுவே சர்வ பாவங்களையும் போக்கி யமன் எல்லையில் வந்து நின்று உன்னை காக்கும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனா, எல்லா உயிர்களின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நானே, எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே என்று கூறியுள்ளார்கள். தெய்வமே குருநாதா, ஜாதிகளின் கர்த்தாவே. தேவ திருமலிவான பொதுநட தரசே அரசன சேமநிதி கலையன்னுயிருட்பலம் பொருளே பொருளன சேவை திரு கையிலாயபதி குடி தலைவா தலையன தேகமுடன் பொருளாவியன கிளை உனதே